உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இந்தியாவில் இதற்கு முன்னர் கோயில்கள் மற்றும் பிற இந்து மத கூட்டங்களில் நேரிட்ட துயர நிகழ்வுகளை திரும்பி பார்க்கலாம். மகாராஷ்டிராவின் சட்டாரா மாவட்டத்தில் உள்ள மந்தர்தேவி கோயிலில் 2005ஆம் ஆண்டு ஜனவரியில் வருடாந்திர யாத்திரையின் போது நேரிட்ட நெரிசலில் சிக்கி 340க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பக்தர்கள் தேங்காய் உடைத்ததால் படியில் சிலர் வழுக்கி விழுந்ததால் விபத்து ஏற்பட்டது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஹிமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள நைனாதேவி கோயிலில் பாறை சரிந்ததாக பரவிய வதந்தியால் நெரிசல் ஏற்பட்டது. இதில் 162 பேர் இருந்தனர். 47 பேர் காயமடைந்தனர். அதே ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி ராஜஸ்தானின் ஜோத்பூர் நகரில் உள்ள சாமுண்டாதேவி கோவிலில் வெடிகுண்டு வெடித்ததாக வதந்தி பரவியது. இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 250 பக்தர்கள் மரணித்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2010ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ள கிருபாலு மகாராஜின் ராம் ஜான்கி கோயிலில் இலவச ஆடைகள் மற்றும் உணவுகளை வாங்க கூடிய போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 63 பேரின் உயிர் பிரிந்தது. 2011ஆம் ஆண்டு கேரளாவில் சபரிமலை மகர விளக்கு ஜோதியை காண பக்தர்கள் அதிக அளவில் குவிந்ததால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 102 பேர் உயிரிழந்தனர். 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி மத்திய பிரதேசத்தின் டாடியா மாவட்டத்தில் உள்ள ரத்தன்கர் கோயில் அருகே நவராத்திரி விழாவின் போது ஏற்பட்ட நெரிசலில் 115 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பக்தர்கள் கடந்து செல்லும் ஆற்றுப்பாலம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக வதந்தி பரவியதால் நெரிசல் ஏற்பட்டது. கேரளாவில் 2016ஆம் ஆண்டு இந்து பண்டிகையை ஒட்டி புட்டிங்கல் தேவி கோயிலில் நடைபெற்ற விழாவில் பட்டாசு வெடித்ததால் நேரிட்ட விபத்தில் 112 பேர் உயிரிழந்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் 2018ஆம் ஆண்டில் இந்து பண்டிகையான தசரா விழாவை காணும்போது தண்டவாளத்தில் நின்றிருந்தவர்கள் மீது ரயில் மோதியதில் 60 பேர் உயிரிழந்தனர். தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்.